சூப்பர் பிரெயின் யோகாவில் அசத்திய மழலை குழந்தைகள். கோவையில் 30 நிமிடங்களில் 100 தோப்பு கர்ணங்கள் மற்றும் 20 சூப்பர் பிரெயின் கலைகளை செய்து சிறுவர் சிறுமிகள் உலக சாதனை செய்து அசத்தியுள்ளனர். சூப்பர் பிரெயின் யோகாவின் ஒரு கலையான தோப்பு கரணம் போடுவதால் உள்ள பயன்கள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மவுண்ட் கார்மல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 3 வயது முதல் 10 வயது வரையிலான 77 சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு 30 நிமிடங்களில் 100 தோப்புக்கரணங்களையும் மேலும் மூளையின் திறனை மேம்படுத்தும் 20 கலைகளையும் செய்தனர். 30 நிமிடங்களில் சிறுவர் சிறுமிகள் செய்த இந்த சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதில் சாதனை செய்த சிறுவர் சிறுமிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகன் நிமிலன் மற்றும் மாவட்ட தலைவர் பாலமுரளிகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். இது குறித்து சாதனையை பதிவு செய்த நீலமேகம் நிமிலன் கூறுகையில், மூளையின் செயல்திறனை மேம்படுத்த பல்வேறு நுட்பங்கள் உள்ளன. சூப்பர் பிரெயின் யோகாவை முறையாக வழக்கமான முறையில் செயல்படுத்தினால் அறிவுத்திறனை முன்னேற செய்வதோடு குழந்தைகள் கல்வி மற்றும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த முடியும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மவுண்ட் கார்மல் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளாளர் வனிதா, சுகிர்தா, சோழன் உலக சாதனை புத்தகத்தின் பொதுச் செயலாளர்கள் தா ஆர்த்திகா, திலகவதி, பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நீலமேகம் நிமலன். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர். இன்றைய நாள் கோயம்புத்தூரில் செயற்பட்டு வரக்கூடிய மவுண்ட் கார்மல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில் பயின்று வரக்கூடிய 77 மாணவர்கள் அவர்களுடைய ஞாபகத்திறனை விருத்தி செய்யும் முகமாக ஞாபகத்திறனுக்கு முதன்மையான பயிற்சிகளில் ஒன்றான யோக பயிற்சியான சூப்பர் பிரெயின் யோகா, தோப்பு கர்ணம்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பிரெயின் யோகாவில் 100 மிகவும் குறைந்த நேரத்தில் சிறப்பான முறையில் 100 சூப்பர் பிரெயின் யோகா பயிற்சிகள் செய்யப்பட்ட அதே வேளை மிகவும் முக்கியத்துவமான 20 பிரெயின் எக்ஸசைசஸ், இது அனைத்துமே குழந்தைகளுடைய ஞாபகத்திறனை விருத்தி செய்யும் முகமாக இன்றைய காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா திறன் பேசிகள் எனப்படும் ஆண்ட்ராய்டு மொபைல் போனை விரைவாக அவர்கள் பயன்படுத்துவதனால அதில் கேம்ஸ் விளையாடுவதனால குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன் மிகவும் குறைந்து வருகிறது. அதனை விருத்தி செய்யும் முகமாக